Hello friends, welcome back to our channel. சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து வரப்போகுது. நாங்க வந்து இப்போ நைட் வந்து 9 மணி ஆகுது. விடிய கால 4 மணிக்கு நாங்க எந்திரிக்கணும். எதுக்காக அப்படிங்கறது எல்லாமே நீங்க thumbnailலயே பாத்துருப்பீங்க. இதுக்காக தான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து we are waiting வேற சொல்லியிருக்கீங்க. சோ அந்த வீடியோ தான் வரப்போகுது. இப்போ போயிட்டு சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில உங்களை மீட் பண்றேன். சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோவா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லைங்க. ஸோ கோயம்புத்தூர் டு சென்னையில் 3 hours வெயிட்டிங். அப்புறம் சென்னையிலேருந்து கேஎல் அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ டிரான்சிட் ஃப்ளைட்டில் தான் வந்தாங்க. முன்னாடி நாள் நைட்டே வந்து அவங்க எங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம், நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கோம் அப்படின்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு தான் காலையில் கிளம்பணும். ஆத்விக் எந்திரிக்க மாட்டான்னு நினச்சோம், பட் கரெக்டாக எந்திரிச்சிட்டான். சரின்னு அவனையும் கூப்பிட்டு கிளம்பிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சுங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு 3-4 days முன்னாடி தான் கிராபிலேருந்து வந்தோடனே சரி அப்பா அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து காலையில் 5 மணி. அவங்களோட ஃப்ளைட் லேண்டிங் வந்து 4:45. இப்போ 15 minutes டிலே. அதனால 5 மணி. அவங்க வெளியில் வரப்போ எப்படியும் 5:30க்கு மேலே ஆகிடும். நம்ம இப்போ போய் பார்க் பண்ணிட்டு அவங்கள பிக்கப் பண்ண போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை இது வந்து. நான் உங்களுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை ரிசீவ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசுவோம், ஓகேங்களா? ஸோ அங்கே இப்போ போய் பார்க்கலாம். இதில் வந்து யார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் வந்து யார் காட்டில் மழையோ இல்லையோ, நம்ம ஆத்விக் காட்டில் வந்து பயங்கரமான இடி மின்னல் மழையாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு லெகோ இது வரைக்கும் உனக்கு gift கிடைச்சிருக்கு? சோஃபர் 5 ஸ்டார்டிங் லெகோலேண்ட் போனதுல இருந்து அவன் பர்த்டேக்கு லெகோ கிஃப்ட் வந்ததுல இருந்து இப்போ கிராபி போயிட்டு வந்து அவங்க தாத்தா பாட்டி வரதுல இருந்து பயங்கரமான ட்ரீட்டா போயிட்டு இருக்குது அவனுக்கு. இதுக்கும் டைம் வந்து 4 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சு கிளம்பணும். அவன் சொல்லிட்டே இருந்தான், என்னை வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, நான் எந்திரிச்சிருவேன், என் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டு வந்தோம். ஆனா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறான். வந்து எத்தனை நாள் இருக்கு, இன்னும் ஹவு மெனி டேஸ்ன்னு ஒரே ஒரு சின்ன ஏக்கம். என்னன்னா ஸ்ரீராம் இல்ல ஏமோ ஸ்ரீராம் இல்ல. என் தம்பி இருந்திருந்தானா இந்த கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க பார்க்கிங் எப்படின்னு எங்களுக்கு தெரியலீங்க, அதனால முடிச்சிட்டு இருக்கிறோம். என் தம்பி இல்ல இப்போ, அது ஒண்ணுதான் என் கவலை எங்களுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும். பட் ஓகே, அவனை வந்து நாங்க போய் அவனை பாப்போம், இல்ல அவன் வந்து எங்களை பாப்பான். இப்போதைக்கு அவங்க ஃபிளைட் அரைவ்டு காட்டிடுச்சு. எப்படி இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 13 minutes, பேகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சா எப்படி போய் பார்க் பண்றதுன்னு அதுக்குள்ள பாப்போம், ஓகேங்களா? பார்க்கிங் கண்டுபிடிச்சு போட்டாச்சு. நேற்று இருந்து மோத்தி வந்து மெட்ராஸ் பேக்கரி எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா அப்பாவை கூப்பிட்டு போய் பேக்கரியில டீ குடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவர் வந்து காலையில குடிச்சிட்டு அப்படி போனாதான் அவருக்கு கரெக்டா இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச அந்த இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஆவின் பால் பூத்து, இந்த டீ கடை பேக்கரி எல்லாம் விடிய கால 5 மணி 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி டீ பால் கொதிச்சுட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த கான்செப்ட் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு நிஜமாலே தெரியல. எங்க போனா அந்த மாதிரி விடிய காலையில குடிக்கலான்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. மெட்ராஸ் பேக்கரி ஓப்பனிங் டைம் பார்த்தா 10:30 தான் கொடுத்துருக்கு. அதனால இப்ப போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிருந்து எப்படி அங்க போறது? ஓ இண்டிகோ பைலட்டே வெளியில வந்துட்டாங்க. இன்னும் இந்த ஆளுங்களை 2 பேத்தையும் காணோங்க. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. ஒருவர் கலர் மீசை வைத்திருந்தார். காணாமல போனவர்கள் அறிவிப்புல தான் அடுத்தது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அத்வேக் உங்க சச்சு தாத்தாவை தவிர வேற எல்லாருமே வெளியில வந்துட்டாங்கடா. இவன் பைலட் கூட வந்துட்டாங்கடா. எங்கடா இவங்க 2 பேத்தையும் காணாம போயிருப்பாங்களோ அத்வேக்.
எங்க அம்மா பெட்டியெல்லாம் தூக்கல. இப்படி போ. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த முடிச்சுட்டு வணக்கங்க. இதை விட்டுருங்க. தன்னிலை மறந்து போக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டு. சரி, நீங்க தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சு வருவாங்க. பைலட்டே வந்துட்டாங்க. இப்பதான் நாங்க பைலட்டுக்கெல்லாம் ஹாய் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டுங்க. ஒருத்தர்கிட்ட இதுதான் இண்டிகோ ஃபிளைட்டா சார்? ஆமா சார், நான் தான் கடைசியா இறங்கினேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. ஸோ நான் மோத்திக்கு வந்து ரொம்ப ஆசை, நம்ம ஊர் மாதிரி அப்படியே வெளியில கூட்டு போய் ஏதாவது பேக்கரி இல்ல ஆவின் பால் பூத்ல நின்றுட்டு காஃபி வாங்கி கொடுத்துட்டு போகணும்னு. இங்கே வந்து அந்த அப்பாவுக்கு பிடிக்கிற டேஸ்ட்ல கண்டிப்பா மெட்ராஸ் பேக்கரி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த டைமுக்கு ஓப்பன் இல்லை. சரி, அங்கேயே பார்த்தோம்னா ஒரு 2-3 கடை இருந்துச்சு. சரி, எதுக்கு வாங்க காஃபி பில்லே குடிச்சுக்கொண்டு குடிக்கிறதுக்கு போனோம். அப்போதான் என் தம்பிக்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காட்டிட்டு 2 பேர்த்துக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட். அந்த டைமில் வந்து அந்த மொமெண்ட்ல காஃபி டீ எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. வந்தாச்சு, எங்களை பார்த்தாச்சு, எல்லாத்துக்கும் மேலே ஆத்விகை பார்த்தாச்சு அவங்களுக்கு. அதுதான். ஸோ அவங்க ஒரு வேலை உலகத்தில் தான் இருந்தாங்க. உட்காந்துட்டு அங்கேயே ஆக்சுவலாக ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம், கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி வாங்க வீடுன்னு ஒன்று இருக்கு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு கிளம்பணும். இண்டஸ்ட்ரியல் தான், சிப் மேனுஃபேக்சரிங். ஓகே ஓகேங்க. 3000 சிப் கம்பெனி இருக்கு. அவ்வா, சைனாவுக்கு அடுத்து இங்கே தாங்க. சைனாவில இருந்து எல்லாம் இங்கே மூவ் ஆயிடுச்சு. சரி, வேற என்ன மெக்கானிக்கல் ஓரியன்டா எது மோத்தி இருக்குதுங்க கம்பெனிஸ்ங்க? மெக்கானிக்கல் ஓரியன்டான மேனுஃபேக்சரிங். மேபி காரு, புரோட்டான், இந்த பெரடுவா எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, அதெல்லாம் இங்கேயே மேனுஃபேக்சரிங் தாங்க. இந்த காருங்களா? இந்த புரோட்டான் ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ வந்தோடனே வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் போக போக நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஒரு சின்ன கடுகுல ஆரம்பித்து பெரிய பெரிய மெர்டோக்கா 118 வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கார்லேயே காலையில் விடிய காலையில் 6 மணிக்கெலாம் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ரூம்லாம் வந்து பார்த்தாங்க. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் படத்தில்? பாருமா, ஒரு பெரிய அட்வென்ச்சர் ரூம். மயிலே மயில் தங்கம். Advik, they need to drink coffee. Okay. நீ விடு, தாத்தா சச்சு விடு. Then later you can show everything, okay? குழந்தை எப்படி வந்திருக்கு பாருங்க. 10 நாள் 14 நாள் தங்கம் இப்படியே படுத்து மேரே சிரிக்கு மேரே சாமி இங்க பாரு மேரே டக்கு கிளிக் பண்ணுவோம் போட்டோ. ஸ்மைலிங்காக வெயிட் பண்ணி எடுத்து. வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். ஏமா இந்த இடமெல்லாம் இப்படி இருக்கு? இந்த ஓட்ட ஆமா, ரிசப்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு நுழைஞ்சோன்னு? ரியலி நாட் இது தெரியுமா? உண்மையா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. வாங்கிருங்கம்மா, இது உங்களுக்கு தான்.
அம்மா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா இது உங்களுக்கு தான் மோதி. கண்டிப்பா இது உங்களுக்கு தான். நீங்க இந்த வீட்டை வாங்கிடுவீங்களா? யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு யாரோ வீட்டு இது வாங்கிருங்க நீங்க. சாதாரண ஆளுங்களா வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்ப எங்க கிட்ட சொல்ல முடியுங்களா நாங்க வாங்குவோம்? ஏன் நீங்களும் தான் வாங்கலாம். வேண்டாம் வேண்டாம், என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் மோதி. நாங்க வாங்கினா நீங்க வாங்கின மாதிரி அதுதான் மோதி, அதுதான். வெயிட் பண்ணு ஓபன் பண்ணுவோம். இதுல தண்ணி இருக்கு. வெளியவே வர மாட்டேங்கிறீங்களே நீங்க. உங்க மாமனார் தான் இத்தனை நேரம் அவருக்கான காஸ்டியூம் கரெக்டான காஸ்டியூம் கிடைக்கிற வரைக்கும் வரமாட்டேன்னு தேடி எடுத்து. என்ன இப்ப காஸ்டியூம் வேணுமாமா அவருக்கு? அது வேற மோத்தியை ஃபாலோ பண்ணி நான் எவ்வளவு அழகா துணியெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது வேற அத்தைக்கு வேற ஃபோன் பண்ணி காட்டினாராம் ஒரு பேக்கிங்லயும். அக்கா பாராட்டிட்டாங்களாமாங்க, எப்படி அழகா பண்ணிருக்க தம்பி. தம்பி மோத்தி மாதிரியா சங்கர் மாதிரி இவ்வளவு தூரம் படிச்சு வச்சிருக்காங்க. அது சொல்லிருக்க மாட்டாங்க, சங்கர் மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருப்பாங்க. அத்விக் சேஃப்டி தானே, குழந்தை மேலே எட்டி ஆஹா வெளியிலயே போக மாட்டோம் நாங்க. இல்லைன்னா அம்மா இது சொல்லு, இதோட பெருமையை சொல்லு. என்னது கீ எடுக்க போயிருக்கேன் டாடி. கீ இருக்கா? போட்டு அத்விக் இது யாரோடது தெரியுமா? யாரோடது? என்னோடது. When I was in school I got it. பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து கிளாஸ் சேர்த்து விட்டா அது வரைக்கும் போதும். ஓபன். வாவ், ஒரு ஸ்ட்ரிங் பிஞ்சிருச்சுங்களா? ஐயோ ஒரு ஸ்ட்ரிங் பிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இங்க ரிப்பேர் கொடுத்துக்கலாம். ஒழுங்கா அது பேக்கிங் தான் இருந்துச்சு. இங்க இருக்கிற மியூசிக் ஷாப்ல சரி டைட் ஆயிடுச்சு. டைட் ஆயிடுச்சு. அது லூஸ் ஆயிடுச்சு. இருமா சாமி கொஞ்சம் போனே இல்ல கிளாஸ்க்கு. நிஜமாங்க வீட்ல வயலின் இருக்கு, கீபோர்ட் இருக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. சும்மா வாங்கி வச்சுக்கோ. This was supposed to be here. ஏதோ ஒரு ஒருத்தர் வருவாங்கன்னு பார்த்தேன் மோத்தி. ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சௌமி தாங்க அது ஒரு பெரிய வித்வான் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இங்க அத்விக் வயலின் கிளாஸ் போறியா? உங்க டீச்சர்ட்டே கொண்டு போய் காட்டுறியா? ஷிக்கின் டீச்சர்ட்ட போய் காட்டுறியா? அது தூக்கி போட்டு லூஸ் ஆயிருக்கு. ஆனா நீ கத்துக்கிட்டேன்னா சூப்பரா நீ பண்ணுவாங்க. புதுசே வாங்கிருச்சு, அது கட் ஆகி போயிருந்துச்சா, அதனால புதுசே வாங்கிட்டு வந்து. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணோம். அந்த மியூசிக் கடையில அது இங்க வைக்கணும், வச்சுட்டு பிடிக்கிறதெல்லாம் பிடிங்க. சவுண்ட் வரும் இல்லைங்களா? அது கலந்து இருக்கு, இப்பதான் மாட்டிருக்கு. To see this one. அது மேல வச்சு விடுத்தாங்க. இங்க வரணும். Can I have that? Can I have this? You can have this, yeah. Forever. உனக்காக அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. எடுத்துட்டு போங்க. நீங்க திருப்பி எடுத்துட்டு போயிருவீங்க. சாமி நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? நீ என்னடா பெரிய வயலின் வித்வான் இங்க இருக்கப்போ பாத்தீங்களா மத்தி? கண்ணை மூடி கேளுங்க. கேட்கும்போது அந்த இதுக்கு வருதுங்க. அந்த கரெக்டா அந்த சர்ச்சில் எல்லாம் அந்த வாசிக்கிற அந்த மியூசிக் வந்துங்க. கண்ணை மூடி கேளு, கண்ணை மூடு. ஸ்லோவன்ல செப்பி போகுது. ஓகே, அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துமா எப்படி பண்றாங்க? அது போதும். ஆல்ரைட், ஸோ அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க லேண்ட் ஆனது பாத்தீங்கன்னா 5:45, 4:53 அவங்க லேண்ட் ஆனது. நாங்க வீட்டுக்கு வரப்போ பாத்தீங்கன்னா டைம் 7:30 மணி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தோடனே காஃபி வேற ஒரு காஃபி குடிச்சிட்டு, அது அப்பாவுக்கு குடிக்கவே இல்லை காஃபி, அதை அப்படியே மிச்சம் வச்சுட்டு அப்புறம் பார்க்கிங்லாம் சுற்றி அண்ட் அப்பாவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேளு எப்படி இருக்குன்னு. மலேசியா பத்தி மலேசியா வந்தோம். இப்போ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது மலேசியானா?
இன்னும் அவர் ஆக்சுவலா பார்க்கல, இன்னும் 0.5% கூட பார்க்கல. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். இல்ல மத்தி, நான் வந்து மலேசியான்னு சொன்னாவே ஒரு என்ன பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ரேஞ்சா மத்தி. சிங்கப்பூரோ அமெரிக்கா லெவல எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இறங்குறதுக்கு பின்னாடி பார்த்தா தான் ஏர்போர்ட் ஆகட்டும் பிளஸ் சிட்டிக்குள்ள வர பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய பில்டிங்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் வந்து நான் சிங்கப்பூர்ல தான் பார்த்தேங்க. பட் இங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. உன்னையும் நான் ஒரு 1 மந்த் இருக்க போறேன், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கனவு நனவான மாதிரி தான். ஏன்னா நாங்க வந்து 10 இயர்ஸ் சிங்கப்பூர்ல இருந்தவங்களா. 2018ல வந்து ஒரே வாட்டி தான் அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க 1 மந்த். அதுக்கப்புறம் வந்து வரவே முடியாம போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா முக்கிய காரணகர்த்தா வந்து ஒருத்தன் ஜெர்மனில உட்காந்துருக்கான். அவனாலதான் அவன் +1 +2 நீட் ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் இயர் நாங்க ஆக்சுவலா சிங்கப்பூர் விட்டு கிளம்புறோங்க. அந்த கிளம்புறதுக்கு முன்னாடியாவது ஒரு 1 மந்த் வந்துட்டு போயிருங்கன்னு நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம். அப்ப வந்தான் பாருங்க, எனக்கு GRE கோச்சிங் இருக்குன்ட்டு வந்தாங்க. அதனால வரவே முடியாம போயிடுச்சு சிங்கப்பூருக்கு. பட் எங்களுக்கு என்ன இன்னொரு விதத்துல ஹாப்பினா, சிங்கப்பூரை விட இங்க வந்து ஓகே நம்மளே போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வர முடியுது. இன்னும் பெரிய இடம், நிறைய காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பெரிய வீடு. சோ அதனால எங்களுக்கு அதை விடவே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு மட்டன் வாங்குற கிளம்பணும். இப்ப வந்து அப்பாவோட ஃபேவரட் பார்ட், அதனாலதான் வந்த உடனே அந்த பார்ட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டோம். கறிக்கடைக்கு போறோம், நம்ம டிபிஎலுக்கு தான் போறோம். ஓகே வாங்க போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க. அம்மா வந்து செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க வந்த விஷயம் இதுக்குதான். அவ்வளவுதான். இது ஃபுல்லா அந்த வீட்ல ஒருத்தர் அங்க ஒருத்தர். ஊர்ல கட்டை வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க, எங்கடா ஒருத்தரையும் வெட்டுற காணமேன்னு. லிவர் இது வந்து அம்மா வந்து சொல்றாங்க, மட்டன் கடை இவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் நினைச்சு பாக்கல, நான் வந்து கட்டை வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. கட்டையை வச்சு வெட்டினாலுமே நீட்டா அது ஒரு கிளாஸ் போட்டு ஹைஜீனிக்கா நல்லா இருக்கு. எங்கேயுமே பிளட் இல்ல. கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஒரு கிலோ மட்டன்? 800. கோயம்புத்தூர்ல இங்க வந்து நம்ம இப்ப 2.25 கிலோ வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு ஆச்சாமோ? 3000. அதுவும் அந்த பார்ட் ஸ்பெஷல் பார்ட், அந்த பாடியோட ஸ்பெஷல் பார்ட் வாங்குறதுனால அதிகம். ஓகே, சோ வாங்கிட்டோம். இப்ப போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட வேண்டியதான். ஓகே, ஸோ வந்த அன்னைக்கே வந்து ஆக்சுவலாக வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியே இந்த ஏதோ டிக்டாக்கா யூடியூப்லையா பார்த்தேன், அந்த ஒரு ரீல் பார்த்தாங்க. அதில் வந்து காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் வந்து வீட்லேயே மெஷின் இல்லாமல் செஞ்சுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து எப்போ சச்சு வருவாங்க, சச்சு வந்தோன்னா நான் பண்ணி கொடுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். காலையில் வந்ததுலேருந்து இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமான்ட்டு ஒரு வழியாக பண்ண வச்சுட்டான். இப்போ இது வந்து நம்ம வெறும் சக்கரை பாகு எடுத்து இந்த மாதிரி சட்டியில் தெறிக்க சொன்னாங்க. தெரிச்சா பஞ்சு மிட்டாய் வருமா? கை 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 தங்கம் வந்துருச்சா? அது பஞ்சு மிட்டாய் வந்துருச்சா? No scammers. கரெக்டு தான் சோ, கரெக்டாக தான் வந்திருக்கு. அவன் வந்து இன்னும் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டதுனால அந்த மிடில் இருந்ததெல்லாம் பஞ்சு மிட்டாய் ஆயிடுச்சு. இங்கே பேரு ஒரு சில வந்து இங்கே பேரு இதெல்லாம் பஞ்சு மிட்டாய் தான். ஸோ அவ்வளோதாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்விகை என்கேஜ் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு அவன் அப்படின்னா போதும், ஓகே என்ன வேணும் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாட்டி தாத்தாங்களும் அப்படி தான் இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூடாக அப்படி இருந்திருப்பாங்க. பட் நம்ம குழந்தைங்கன்னு வரும்போது ஆளுங்களே வேறு மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாறி மாறி அவனை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆத்விக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்தே இன்னும்
எவ்வளோ நாள் இருக்குது, ஹவு மெனி மோர் டேஸ்ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அவனுமே வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நாள் தான் வந்து இது. ஃபைனலி ஹாப்பி. அண்ட் அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி இங்கே பாரு, பால்கனி பாரு, இந்த பில்டிங் பாரு, அந்த பில்டிங் பாருன்னு காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் வருது. அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.